மீன் நீங்கள் வாங்கினா தான் சாப்பிட முடியும். எப்பவுமே இவ்வளோ பெருசு வாங்காதீங்க. ஒரு கிலோ சேர்த்து வாங்கி வச்சிங்களா இவ்வளோ ரேட் போடலாம். வாய்ப்பே கிடையாது. நான் ரவுண்டாக போடும்போது ஒரே முதல்ல பெரிய விஷயம். ஏன்னா ஃபோன் வீட்டு அதிகது சீலா. அது இன்னொரு விஷயம் என்னன்னா ரவுண்டாக போடணும்னா வெள்ளை சீலா ஆகிடுது. மீன் வெள்ளையாக இருக்கும். வெள்ளை சீலாவும் கருப்பு சீலாவும் கருப்பு சீலா தான் நீங்கள் இதுதான் ஒரு மீன். மீனில் சூப்பராக இருக்குது. பிளிஞ்சல் பார்த்தீங்களா இவ்வளோ பேர் ஹோல்ஸ் இருக்கு. அது நான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ரெண்டாக பொழுது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன். வேறு யாராவது பண்ணுற மாதிரி இருந்தா வேறு யாராவது கேட்குற மாதிரி இருந்தால் ரெண்டாக தான் பொழுது போடுவேன். இது கேட்கறதுக்குள்ள இதெல்லாம் தீஞ்சிடும். காசா போட இது விட பெருசாக ஒரு ஆனால் முள்ளு வெட்ட முடியாது. பாருங்க முள்ளு பார்த்தீங்களா இது ரெண்டு மீன். அது பக்காவா ரெண்டு மீன். ஒரு மீன் ஒரு கண்ணாடி பார்க்கணும் வந்து பெருசா. என்ன பண்ணுறது ஓகேங்களா? இதே பெரிய விஷயம். இன்னும் போக போக தான் உங்களுக்கு முள்ளு உடையாது. சரி வெட்டிட்டு கூப்பிட்றேன்பா. சரி இப்போ நான் கூப்பிட்றேன். இல்லை நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு மீன் முடிச்சு நம்ம ஊற்றிக்கிறோம். உள்ளே போட முடியாது நல்லா வச்சுட்டு அப்படி இல்லைன்னா சும்மா தானே வாங்கியிருந்தேன். உள்ளே ஒரு கூடையில் இது போட்டு மட்டும் கூடையில் இது போட்டு இதுக்கு மேலதான் ஆட்டம் ஆரம்பம். ஆமா அவன் இன்னும் அவனோட மெயின் ஃபுல்லாக எடுத்து மறவே இல்லை. எல்லாம் விஜயகாந்தே விடுறாப்புல. ஒரு சைஸ் முள்ளும் ஒரு சைஸ் முள்ளு இல்லாமல் வரும். மசீலா எல்லாம் ஒரு கெசிங் தான். மீன் பக்கம் மீன் வாங்க கொஞ்சம் நல்ல மீன் நல்ல விலை தான். போய்பிடிங்க இப்போதான் மச்சா ஃப்ரீயாக வேறு இது ஒரு 3 நாள் ஃப்ரீயாக கூட்டுக்கு நேரம் போட்டோமா போய் பிடிச்சி நான் போடுறேன். பார்க்கலாம் இதுதான் பார்க்கலாம் இருக்கும். ஓகே ஸ்டாப் பண்ணி அவன் வாங்கிக்கலாம் தோடு. இது வீட்டுக்கு தானே இருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் இந்த ஹோல் சேர்த்துக்கலாம். ஹோல் சேர்த்து அழகாக குழம்பு போட்டுக்கலாம். ஏய் ஏன் இந்த மாதிரி பேசுறது மாற்றிப்போம். ஒரு செகண்டில் நான் தள்ளி விட்டேன். இது பண்ணிக்கலாம். ஆமாம் டிஸ்கவரில் வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கல அதுதான் இங்கே தான் வந்து பேர் வேறு பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. நாம தான் இது மாதிரி மாற்றி வேண்டியதான். நீ சொன்ன செய்வார்கள் இது அதிகமாக கப்பலில் இந்த மீன் நிறைய பிடிப்பாங்க.
பண்ணி குழம்பு கத்திரிக்காய் மீன் வாங்க இதெல்லாம் லேட்டாக வந்தேன் ஒரு வீடியோ ஃபுல் மொத்தம் எடுக்கலாம் லேட்டாக ஆகும் வாடா குழம்பு நம்ம இல்லை தண்ணி குழம்பு தான் எப்பயுமே எடுக்கிறதுனால அப்புறம் என்ன ஓகே ஓவர் ஓகே தூக்கலாம் ஓகே ஸ்டார்ட் வீடியோ மூஞ்சி தெரியல பரவாயில்ல சாரி மூணு பேர் நான் போனேன் இது வெட்டுமா கை சரி என்னம்மா அதான் போட்டு தங்கி இருந்ததுனால ஐஸா மனுஷன் ஐஸ் தெரிய வந்திருக்கா ஒரு நிமிஷம் வீட்டு எடை போட்டு வாங்கினியா அப்படியே வாங்கினியா எவ்வளோ 150 எப்படி 200 இவன் பிரச்சனை இல்லை நான் 150 வாங்கினேன் இப்படியே கழுவி கொடுத்தியா இந்தா இன்னொரு வீடியோ வரணும் செக் பண்ணிக்க சரி நீ சொன்னீங்கன்னா எடுத்துருவேன் இல்லைன்னா வச்சுக்க போடு எடுத்துருவா இந்தா ஓகே அப்பா இது நல்லா இருக்கு மூஞ்சி பார்க்கும்போது தெரியுமா இந்த குழந்தை அழுவா தானே இந்த மாதிரி மீனை பார்த்துட்டு தெரிஞ்சு மீன் நல்லா லைட்டாக கை நூற்றி இதில் ஐஸ் மீனா சாப்பிடுதா ஒன்றும் இல்லை அதில் அதே எப்படி ஏன் ஸ்பீடாக பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர் ஏன்பா நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு என்னன்னா மீன் வரணும் அதுக்கேற்ற மாதிரி தெரியும் நாக்கு வெட்ட முடியாதுமா நாக்கு வந்து செதில் அடிச்சு வெட்டணும் தோல் வச்சு வெட்டணும் அது வரணும் பேச்சு வராது. அது நாக்கு போடணும் அது நாக்கு வெட்டினா பேச்சு வராதுன்னு இருந்தாலும் ஏன்டா இந்த மாதிரி தங்கத்துறை மாதிரி ஜோக் பண்ணுறீங்க பாரு அதுதான் சொன்னது ஒரு நேரத்துக்கு சொல்லலாம் லாஸ்ட் மீன் இருக்கும்போது சொல்லலாம் என்னப்பா லாஸ்ட் மீன் இருக்கும்போது சொல்லலாம் லாஸ்ட் மீன் இருக்குதா லாஸ்ட் மீன் சொல்ல லாஸ்ட் அது எல்லாம் சின்ன சின்னதாக ஆயிருமா சின்னதை கொண்டு போய் அடியில் போட்டுட்டு நான் எப்படி பண்ண முடியும் அதில் லைட்டாக கை நூற்றி லாஸ்ட் ஒன்று 2 இருக்கு நாங்களும் எடுக்கணும் இல்லை டிவியில் பார்க்குற மாதிரி பட்டா இது வந்து 3 பீஸ் 200 3 பீஸு 250 சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க குடல் எடுத்து வா வந்து இப்போ நம்ம ஒரு குடல் போடணும் பார்த்தியா ஆமாம் ஒரு குடல் போட்டு நிறுத்திங்க ஆற்றுங்க எது மீன் தெரியா திடீர் கையெடு எது மீன் தெரியா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா வாங்கி போனோமா பிள்ளைங்க ஓகே